அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். 3000 வருடமாக ஒளி தேகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் என் குரு ஆதிநாத மகரிஷி கற்றுக் கொடுத்து அவர் மூலியமாக நான் குருகுல கல்வி கற்று இந்த இறைசித்தி மையம் குரு சித்தி மையம் என்ற பெயரை நிறுவி 2005 முதல் இந்த பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் எல்லா நாயன்மார்களும் தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டு எழுதி வச்சு போயிட்டாங்க. அந்த பாட்டு அந்த அக அனுபவத்தை அனுபவம் பெற்றவர் தான் ஒரு ஞான குரு மூலமாக தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். புக்கை படிப்பதனாலேயோ சொற்பொழிவு கேட்பதாலோ எந்த விதமான அப்போ திருப்தியாக இருக்கும் நீங்கள் நிலையை அடைய முடியாது. இப்போ ரமண மகரிஷி என்ன சொன்னாரோ அதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தரப்படுகிறது. ஆதி பிரணவாசி வித்தையை கவனிங்க. யார் ஒருவரின் மனதை அமைதியடைய செய்து வீட்டில் இருந்தபடியே இறைவனை வணங்கி இறைவன் அருளை பெற்று இறைவனோடு இணைய கற்றுத் தருகிறாரோ அவரே ஞான குருங்கிறார். ஒரு ஞான குரு விளக்கத்தை சொன்ன யார் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அந்த விளக்கத்தை கொடுத்தவர் நம்முடைய ரமண மகரிஷி. கவனிங்க. யார் ஒருவரின் மனதை அமைதியடைய செய்து, இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க. மனம்னா என்ன அப்படின்னா எண்ணங்கள் தொகுப்பு. மனம் மூச்சா போயிட்டுருக்கு. இப்போது நம்ம 50 வருஷம் அம்மா அப்பாவோடைய உணர்ச்சியில் பிறந்திருக்கோம். நம்ம உடம்புக்குள்ளே 21 அம்மா அப்பாவோடைய எண்ண பதிவு இருக்குது, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஜென்ம பதிவு மூளையில் பதிஞ்சுட்டு இருக்குது. இதெல்லாம் மூச்சா வெளியே வருது. இதை முழுமையாக அடங்க செய்தல் வேண்டும். முழுமையாக அடங்கிடுச்சுன்னா ஒரு யோகா கிளாஸ் போகிறீங்க, தியான பயிற்சி போகிறீங்க, ஒரு சொற்பொழிவு நடக்குதுன்னா கோயிலுக்கு போகிறீங்க, சித்தர் சம்மந்தம் மன சமதி ஆகும், அப்போதைக்கு நிற்கும். ஆனால் 24 மணி நேரமும் உங்களுக்கு மூக்கில் காற்று வரலைன்னா தான் முழு அமைதின்னு பேருங்க. அப்போ சொல்கிறது ஒரு மனதை அமைதி அடைய செய்து அந்த நிலையை நம்முடைய ஆதி பிரணவாசி வித்தை மூலமாக 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வீட்டிலிருந்து அமைதியை கற்றுத்தரப்படுகிறது. இறைவனை வணங்கி இறைவன் நம்ம உடம்புள்ள ஆதியில் அவர் அதிதி பூர்வம் அதிதிங்கிறது பூர்வ மதியம். ஆதி என்பது சிற்சபை, அதிதி என்பது பொற்சபை. நம்ம உடம்புல இறைவன் ஜீவாத்மாவும் ஆதியில் பரமாத்மாவும் அதிதியில் உள்ளார் ஆச்சுங்களா. அவரை எப்படி வணங்குவது, அவர் அருளை பெறுவது என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மனதை அடங்க செய்யணும், மனதை அழிக்கணும். அப்போ இறைவனை அருளை பெற அப்படின்னா என்ன? இறைவன் எங்கே இருக்கிறார்? நம்ம உடம்புல ஆதியில் இருக்கிறார். அவர் இருக்கும் இடம் எந்த இடம் அப்படின்னா பரநாதம். பரநாதம் எங்கே இருக்குது அப்படின்னா நாம் வாழ்கிறது பூமிக்கு மேலே இருக்கிறது சூரியண்டம், சூரியண்டத்துக்கு மேலே இருக்கிறது சிற்றண்டம், சிற்றண்டத்துக்கு மேலே இருக்கிறது பேரண்டத்துக்கு மேலே இருக்கிற பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்துக்கு மேலே இருக்கிற அகிலாண்டம், அகிலாண்டத்துக்கு மேலே இருக்கிற வெளிக்கு மேலே இருக்கிற வெளி, அதுக்கு மேலே இருக்க வெட்ட வழி, அதுக்கு மேலே இருக்கிறது பரநாதம். அப்போ நம்முடைய ஆத்மா அந்த பரநாதத்துள்ள இறைவனை அருளை தரிசனம் பெற்று அருளை பெற கற்றுத்தரப்படுகிறது. டிவைன் பவர் இன் பரநாதம். இந்த வள்ளலார் அரைநொடி பொழுதில் அண்டகோரி சரசம் சென்று இறைவனை அருளை பெற்று வந்தேன் என்று வள்ளலார் தன்னை பாட்டில் எழுதியிருக்காரு. அதனால் தினந்தோறும் பரநாதத்தில் உள்ள இருக்கக்கூடிய இறைவன் வணங்குவதற்கும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய வணங்குவதற்கும் அந்த பரநாதத்துள்ள இறைவனை வணங்கி அருளை பெறுவதற்கும் நம்ம இறைவனோட இணைய கற்று தருகிறாரோ அப்போ நம்ம மூச்சு சாகுதா உடம்பு சாகுதா என்றால் நம்ம மூச்சு முடிஞ்ச உடம்பு செத்து போயிடும். அப்போ நம்ம மூச்சு முடிஞ்சவுடன் கவனிய நம்ம ஆத்மா மூளையில் கொஞ்சம் எண்ணெய் பதிவு உடம்புல வெளியே வந்துடுது. அந்த எண்ணெய் பதிவில் நீங்கள் என்ன ஆசையோ அந்த ஆசைக்காக நீங்கள் அடுத்த பிறப்பு எடுத்தாலும் இதான் பிறப்போட ரகசியம். அப்போ இந்த ஜென்ம பதிவில் என்னென்ன நீங்கள் என்ன பதிவு செய்த பதிவில் உங்களுடைய பாவ புண்ணியத்துக்காக நீங்கள் அடுத்த பிறப்பு எடுத்தாகணும். இப்போ குழந்தைன கருக்கலை செஞ்சீங்கன்னா அடுத்த புத்திர தோஷம், கடன் வாங்கி பணம் பெறதில் சொந்த பந்த பங்காளி துரோகம் செஞ்சால் புண்ணிய தோஷம், உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய வினைப்பதிவுகள் அடுத்த ஜென்ம சாப பாவ தோஷமாக வருது. இதுதான் உண்மை. இப்போ நாம் மூளைக்கு வேலையில்லை. இப்போ 16 மூச்சு ஓப்பன் பண்ணிட்டோம்னா மூளைக்கு வேலையே இல்லை. அப்போ நம்ம மூச்சு முடிஞ்சவுடன் நம்ம வெளிமூச்சை நிப்பாட்டி
உள்மூச்சு 14 மூச்சு யார் ஓட செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதிகர ஆத்மா பூர்வ பரமாத்மாவுடன் இணைந்து எல்லாமுள்ள இவர்களுடைய பரமாத்மாவில் இணைந்துவிடும். இந்த நிலைதான் நம்முடைய ஆதி பிரணவ வாசியத்தின் சிறப்பம்சமாகும். இறைவனிலிருந்து ஒரு துகள ஆத்ம பூமிக்கு வந்தோம். திருப்பி நாம் இறைவனும் ஐக்கியமாவதுதான் மனித பிறப்பின் நோக்கம், லட்சியமாகும். இதை கற்றுத்தருவதுதான் ஆதி பிரணவாசி சிறப்பம்சமாகும். கோடியில் ஒருவர் தன் கிடைக்கும். அந்த அனைவருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. கற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் திருப்பி வந்தோம். திருப்பி என்னுடன் உறுதியாக இணைந்து விடலாம். மறுபிறப்பு உறுதியாக இல்லை. மேல் விவரங்களை இறைசக்தி மையம் 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.